Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சென்னை எழும்பூரில் நடைபெறும் காவல்துறையினருக்கான பதக்கங்கள் வழங்கும் விழாவில் காவலர்களுக்கு முதல்வர் விஜய் பதக்கங்களை வழங்க இருக்கிறார். சென்னை எழும்பூரில் காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கும் விழா நடைபெற இருக்கிறது. இந்த பதக்கங்களை முதலமைச்சர் விஜய் வழங்க இருக்கிறார். காவல்துறைக்காக சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர், முதல்வர் மற்றும் உள்துறை அமைச்சர் பதக்கங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். of the force. தமிழ்நாடு காவல் வாத்திய இசைக்குழுவிற்கு தலைமையேற்று வழிநடத்த உள்ளார் காவல் உதவி ஆய்வாளர் திரு எல் ஆண்டனி அவர்கள். சில வருகைகள் நிகழ்வினை தொடங்கும், சில வருகைகள் வரலாற்றின் ஒரு தருணமாக மாறும். காத்திருக்கும் கண்கள், ஒளிக்க தயாராக இருக்கும் கரவொளி, கம்பீரமாக நிற்கும் அணிவகுப்பு, இவை அனைத்தும் ஒரே தருணத்தை எதிர்நோக்கி நிற்கின்றன. காத்திருந்த கணங்கள் முடிவுக்கு வருகின்றன. கம்பீரம் நடையெடுத்து வருகிறது, நம்பிக்கை உருவெடுத்து வருகிறது. வீரத்திற்கு மரியாதை செலுத்த, தியாகத்திற்கு தலைவணங்க, கடமைக்கு கண்ணியம் சேர்க்க தமிழ்நாட்டின் உயரிய தலைமை இதோ விடா அரங்கை நோக்கி தமிழ்நாட்டின் மக்களின் பேரன்பை பெற்று மகத்தான ஆட்சி செலுத்தி வரும் நம் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். A true leader knows the way, shows the way and walks the way. On behalf of the Tamil Nadu Police Department, we heartily welcome the Honorable Chief Minister of Tamil Nadu to this esteemed occasion. இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக 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 என அன்போடும் பணிவோடும் வரவேற்று அலங்கார கவாத்து அணிவிப்பு மரியாதை ஏற்றுக்கொள்ளுமாறு மெத்த பணிவோடு வேண்டுகின்றோம். The Honorable Chief Minister of Tamil Nadu has now arrived at the saluting dais. இதோ நம் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொள்ள வருகை புரிகிறார்கள். இவ்வேழில் மிக அணிவகுப்பினை ஆய்வு செய்ய அணிவகுப்பு தளபதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அழைத்திடும் காட்சியினை தற்பொழுது காணலாம். Ladies and gentlemen, we now witness the parade commander reporting to the Honorable Chief Minister of Tamil Nadu and respectfully seeking permission to commence the inspection of the parade.
கடமை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த 3 உயரிய பண்புகளையும் தங்கள் வாழ்வின் லட்சியமாக ஏற்றுக்கொண்டு மக்கள் நலனை தம் மூச்சாகவும் சட்டத்தின் ஆட்சியை தம் வழிகாட்டியாகவும் கொண்டு பணியாற்றும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் வீரமிக்க அணிவகுப்பு இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆய்விற்காக கம்பீரமாக அணிவகுத்து நிற்கிறது. இப்பொழுது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அணிவகுப்பு தளபதியுடன் திறந்த வாகனத்தில் அணிவகுப்பை ஆய்வு செய்கிறார்கள். இது வெறும் ஆய்வு அல்ல, ஒழுக்கத்திற்கு அளிக்கப்படும் அங்கீகாரம், அர்ப்பணிப்பிற்கு செயல்படுத்தப்படும் செலுத்தப்படும் மரியாதை, தன்னலமற்ற சேவைக்கு வழங்கப்படும் உயரிய பாராட்டு. இதோ தலை நிமிர்ந்து நிற்கும் ஒவ்வொரு காவலரும் தங்களது தோளில் சீருடையை மட்டுமல்ல, மக்களின் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் சுமந்து நிற்கிறார்கள். அவர்களின் துணிச்சலான நெஞ்சம் துணிச்சலின் அடையாளம், அவர்களின் உறுதியான பார்வை தன்னம்பிக்கையின் அடையாளம், அவர்களின் அசையாத தோற்றம் தமிழ்நாடு காவல்துறையின் பெருமையின் அடையாளம். அணிவகுப்பின் ஒவ்வொரு வரிசையிலும் ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு அடியும் எண்ணற்ற பயிற்சிகளின் பலனாகும். ஒற்றுமையும் ஒழுக்கமும் ஒன்றிணையும் பொழுது உருவாகும் கம்பீரமே இந்த அணிவகுப்பு. இன்று ஆய்வில் நிற்கும் இந்த வீரர்கள் இயற்கை பேரிடர்களிலும் சட்ட ஒழுங்கு சவால்களிலும் திருவிழாக்களிலும் தேர்தல் பணிகளிலும் மக்கள் கூடும் பொது நிகழ்வுகளிலும் பகலிரவு பாராது தங்கள் கடமையை நிறைவேற்ற காவல்துறையின் அர்ப்பணிப்பின் உயிர் ஓவியங்கள். அவர்கள் சீருடை அணிந்த அதிகாரிகள் மட்டுமல்ல, அமைதியின் காவலர்கள். ஆடாமல் அசையாமல் நிற்பதென்ன சிலையா, இல்லை ஆய்விற்காய் கற்று வந்த அரியதொரு கலையா என்று காண்போரை கவர்ந்தெழுக்கும் விதமாக கம்பீர செருக்கோடு நிற்கிறது அலங்கார கபாத்து அணிவகுப்பு. இடதும் வலதுமாய் அரண் போல தமிழ்நாடு குதிரைப்படை, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை படை, தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு கடலோர காவல் படை அணி, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அணி, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அணி, அணிவகுப்பின் நிறைவாக தமிழ்நாடு கமாண்டோ அணி, அலங்கார கபாத்து அணிவகுப்பினை ஆய்வு செய்துவிட்டு திரும்பும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்தி வழியனுப்பி வைக்கின்றார் அலங்கார கபாத்து அணிவகுப்பு குழு தலைவர். அணிவகுப்பினை ஆய்வு செய்துவிட்டு அணிவணக்க மேடை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எமக்கு தொழில் கவிதை, நாட்டு குழைத்தல், இமைப்போதும் சோராதிருத்தல் என்ற பாட்டுக்குறு புலவன் பாரதியின் வரிகளுக்கொப்ப வீட்டுக்குள் இருக்கிற உறவுகள் உணர்வுகள் மறந்து நாட்டுக்கு உழைப்பதையே நாள்தோறும் கடமையாக கொண்டு வீசுகின்ற காற்றைப் போல், விழி மூடாமல் சுற்றுகின்ற பூமியைப் போல் உழைக்கின்ற காவல்துறையினரின் உண்மையான உணர்வுகளுக்கு ஊக்கமளித்து அவர்களை பெருமைப்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் அரியதொரு விழாதான் இதோ இந்த பதக்கங்கள் வழங்கும் விழா.
என்பதை இந்த இனிய தருணத்தில் அனைவருக்கும் மகிழ்வோடும் பெருமையோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு எனும் வான் போற்றும் வள்ளுவ பெருந்தகையின் குரலுக்கும் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எனும் முண்டாசு கவிஞன் பாரதியின் வரிகளுக்கும் முத்தாய்ப்பாய் திகழ்ந்து வருகிற தமிழக மண்ணில் மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு எனும் வான் போற்றும் வள்ளுவ பெருந்தகையின் படைமாட்சி குரலுக்கு விடை சாட்சியாக திகழ்ந்து வருவதுதான் நமது தமிழ்நாடு காவல்துறை என்றால் அதில் மிக இல்லை. சிந்தையெல்லாம் தமிழாய் செயல்களெல்லாம் உயர்வாய் நாளும் நமக்காக உழைத்திட களமிறங்குகிறார்கள் நம் படை வீரர்கள். எடுப்பான நடையும் எதிரிகளை அழிக்கும் படையும் கொண்டு இதோ நம் பாசறை படை வீரர்கள் மிடுக்கு நடையில் கர்ஜிக்க வருகிறார்கள். வானில் தோன்றும் வானவில் நிறங்களாய் இதோ வரிசை வரிசையாய் அணிவகுக்கும் வீரர்கள். சோதனை எல்லாம் சாதனைகளாக்க பயிற்சி அளிக்கப்பட்டு களம் காண இதோ புறப்பட்டு விட்டார்கள். இனிமை துறந்து இல்லம் துறந்து பணியின் சுமையை சுகமாய் சுமந்து காற்றும் காற்றாய் சுற்றித் திரிந்து காடு மேடு வளைந்து காக்கும் நீதி நேர்மை அறிந்து மக்கள் துயர் தீர்க்கும் மணிகளாய் மாநிலம் காக்கும் மணிகளாய் நடையிடுகிறார்கள் நம் தமிழ்நாட்டு மறவர்கள். எத்தனை எத்தனை வீரர்களை எடுத்து கொடுத்த பூமி இது. அத்தனை பேரும் அன்னை தமிழ்நாட்டை அல்லவா காத்து நின்றார்கள். அலங்கார அணிவகுப்பு கவாத்தின் முதலில் வருகிறது தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை. வழிநடத்தி வருகின்றார் அணியின் தலைவர் உதவி ஆய்வாளர் திரு ஜான் ஜெயசிங் அவர்கள். அலங்கார கவாத் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்போடும் பணிவோடும் வேண்டுகின்றோம். தொடர்ந்து வருகிறது தமிழ்நாடு கடலோர காவல்படை அணி. வழிநடத்தி வருகின்றார் உதவி ஆய்வாளர் திரு மகேந்திரன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வருகிறது சீரும் சிங்கமென சிவக்கும் தங்கமென தமிழ்நாடு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. வழிநடத்தி வருகின்றார் அணியின் தலைவர் உதவி ஆய்வாளர் திருமதி விஜயலட்சுமி அவர்கள். அதனைத் தொடர்ந்து வருகிறது சிறை மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அணி. வழிநடத்தி வருகின்றார் உதவி சிறை அலுவலர் கலாநிதி அவர்கள். அணிவகுப்பின் நிறைவாய் வருகிறது தமிழ்நாடு கமாண்டோ அணி. வழிநடத்தி வருகின்றார் உதவி ஆய்வாளர் திரு அற்புதராஜ் அவர்கள். பட்டாம் பூச்சி என பட நினைத்தால் எம்மை தொட்டா செனிகி என தொட நினைத்தால் விட்டால் சீறுகின்ற கனைகள் போலே வீரியம் கொண்டுதான் சீரிடுவோம் பெண்கள் விடியலை நோக்கியே போரிடுவோம் என்று சீரியே புயல் போல செல்கிறது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. விண்ணதிரும் ஓசையுடன் காவல் வாத்தியங்கள் முழங்க நம் கண்ணெதிரே நடக்கிறது கண்கவரும் காட்சி என அலங்கார கவாத் அணிவகுப்பு. மன்னதிரும் மாண்புடனே மயங்க வைக்கும் வீறு பூண்டு தலதார நெஞ்சிருத்தார் நாங்கள் என வான் போற்று வள்ளுவனார் வகுத்தளித்த குரலுக்கு தேன் போன்ற தெளிவு சொல்லி தீரமுடன் செல்கிறது அலங்கார கவாத் அணிவகுப்பு. வழிநடத்தி செல்கின்றார் கவாத்து குழு தலைவர் காவல் துணை ஆணையர் திரு ஆகாஷ் ஜோஷி இந்திய காவல் பணி அவர்கள். அவருக்கு உற்ற துணையாக இருந்து வழிநடத்தி செல்கின்றார் உதவி கவாத்து குழு தலைவர் காவல் உதவி கண்காணிப்பாளர் திரு அஜிஸ் புனியா இந்திய காவல் பணி அவர்கள்.
Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbadur.